மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பைசா மாஸ்டர் தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா பார்ட் 2. அதாவது மேஜர் 20 கம்பெனிஸ். நம்ம ஒரு பிகினரா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான சில கம்பெனிஸ்ல இந்த 20 கம்பெனியை நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கம்பெனியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா முக்கியமா இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய முக்கியமான சில கம்பெனிகள்ல பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். அதோட ஏற்கனவே நான் ஜொமேட்டோ பத்தின ஒரு பிரீஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியில இருந்து ஆரம்பிச்சு ஜியோகிராஃபி வரைக்கும் நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கோம். அதை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா அந்த கம்பெனில என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கு, ஒரு கம்பெனிக்குள்ள என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த ஜொமேட்டோல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது மேஜர் 20 கம்பெனிஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்பவுமே கேட்கறது தான், நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக். இந்த ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு. ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். சரியா? வாங்க பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான 4 கம்பெனியில் முதல் கம்பெனி ஈச்சர் மோட்டார்ஸ். ஈச்சர் மோட்டார்ஸோட Q2 பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு, 20% growth இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்பப்போ படிக்கணுமா அப்படின்னா நாம ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனி கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கம்பெனியில் உங்களுக்கு சேல்ஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ், அதாவது 4,46,000 யூனிட்ஸ் இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 29% பிளஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த கம்பெனிக்கு உண்டான பிளஸ் பாயிண்ட்ஸ் இல்லையா? அது இல்லாமல் நம்ம இவங்க எவ்வளோதான் எக்ஸாக்டா ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அசெட்ஸ் பார்த்துருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏர்னிங் பர் ஷேர், பி ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனி மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? அப்படி பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் போன 5 வருஷமா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? கிராஜுவல் growth இல்லையா? கிராஜுவல் growth தான் இருக்கு. ஆனா ஒரு ஷேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,800 ரூபாய்க்கு மேல இருக்குது. இந்த 6,800 ரூபாய்ங்கிற பிரைஸ் ரீட்டைல் பிசினஸ்ல அதிகமான வால்யூமை கொடுக்காது. இருந்தாலும் வால்யூம் நல்ல பிசினஸ் தான், நல்ல கம்பெனி தான். ஓகேங்களா? இதோடைய ஹை லோலாம் நீங்க செக் பண்ணீங்கன்னாக்கா இப்போ ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கிற ஓஎன்டியில் எப்பவுமே மார்க்கெட்டு பீக்ல தான் இருக்கும். அதோடைய அந்த 52 வாரம், லாஸ்ட் 52 வாரத்துல ஹை பார்த்தீங்கன்னா 7,122. இதுல 6,800 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸே இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஹைல இருக்குமா லோல இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஹைல இருக்கிறோம். இட் இஸ் ரைட் டைம் டு ஹோல்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்குள்ள புதுசா உள்ள போகணுமா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெக்யர்மெண்ட். ஆனா இதுல வெளியே வரணுமா அப்படின்னா வர வேண்டிய அவசியமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா கிராஜுவல் growth இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ். இப்போ ரெவென்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் லாஸ்ட் 5 வருஷமா இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் கிராஜுவல் growth இருக்கும். அதோட கூட நீங்க இதோட ப்ராஃபிட்டை மட்டும் நோட் பண்ணுங்க. அதுலயும் ஏதாவது தொந்தரவு இருக்கா பாருங்க. போன வருஷம் 4,000 கோடி, இந்த வருஷம் 4,700 கோடி. அப்போ கிட்டத்தட்ட 20% நான் எதை சொன்னேன்? இதுதான் சொன்னேன். 20% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களோட நெட்வொர்க்லயும் எந்த விதமான குறைவும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான கம்பெனியை ஒரு பிரைமரியா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. எக்ஸ்பர்ட்ஸ் 1000 அனாலிசிஸ் பார்ப்பாங்க. ஆனால் ஆஸ் அ பிகினரா லாங் டேர்ம் இன்வெஸ்டரா பார்க்கும்போது நாம இந்த மாதிரி ABCDங்கிற பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னாலே நம்ம சேஃபான இடத்துல இருக்க முடியும். ஸோ இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேர் எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 172 ரூபாய். அதுக்கு முந்தின வருஷம் 145 ரூபாய், அதுக்கு முந்தின வருஷம் 106 ரூபாய். இப்போ கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏற்கனவே நான் ஜொமேட்டோவில் சொல்லும்போது என்ன சொன்னேன்? சில விஷயங்கள்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க, அதில் டார்க் ஃபாரஸ்ட்ல தீக்கு போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. ஏன் டார்க் ஃபாரஸ்ட்ல தீக்கு போடுங்கன்னு சொன்னேன்? அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். இதை பாருங்க எப்படி இருக்கு, கண்ணில் ஒத்திக்கலாம். இவங்களோட ஏர்னிங் பர் ஷேரா இருக்கட்டும், இவங்களோட டிவிடெண்டா இருக்கட்டும், நீங்க எதையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டிவிடெண்ட் பாருங்க 70 ரூபாய் இருந்தது இந்த போன வருஷம். இப்போ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 51 ரூபாய் இருக்கு. இப்போ வரக்கூடிய வருஷங்களும் கூட இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் உங்களால. அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்றேன். இப்போ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 36 இருக்கு. இதுல தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 26 இருக்கும்போது இவங்க 36 இருக்காங்க. இதுல போய் நம்ம வாங்கலாமான்னா இன்னைக்கு வாங்கணுமா வாங்க வேணாமாங்கிறது நம்ம பேச வரல. ஜென்ரலா இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களோட பி ரேஷியோ 25 to 75 வரைக்கும் போயிருக்கு. இவங்களோட போன 5 வருஷத்துல 25 to 75 வரைக்கும் போயிருக்கு. இப்போ எங்க இருக்காங்க? மிட்ல இருக்காங்க, 36. இண்டஸ்ட்ரி பியை விட கூட தான் இருக்கணும். எப்பவுமே ஓடுற குதிரைக்கு தான் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ண வேண்டிய, ப்ரீமியமா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியா இருக்குன்னா நீங்க யோசிக்கணும், ஏன்னா இண்டஸ்ட்ரி எவ்வளவு இருக்கு ஆவரேஜ், இதை விட கம்மியா இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு ஒருவேளை அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க பி கரெக்டாக பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 805 ரூபாய் இருக்கு. அது ஓகே தான், ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது.
நாம பார்க்க போற அடுத்த கம்பெனி என்னன்னா டைட்டன். டைட்டன்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக், ஸ்கின் இன் சொன்ன என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிசினஸா ஒரு டைட்டன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்போட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3879 ரூபா இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 3879 ரூபாய். இப்போ இதுலயும் பாருங்க லாஸ்ட் 5 வருஷம் growth கிராஜுவலா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? இவங்களுடைய growthம் எந்த தொந்தரவும் நமக்கு கிடையாது. இந்த கம்பெனியோட பிஇன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 83. இப்போ இருக்கிற பிஇ எவ்வளோ? பி ரேஷியோ 83. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 60 தான் இருக்கு. 60ங்கிறத விட அதிகமாக இருக்குங்கிறது ஓகே. இப்போ புக் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கு? 144 ரூபா இருக்க புக் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா 3879 ரூபா கொடுத்து வாங்குறோம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ பாயிண்ட் என்னன்னா இதோடைய ஆவரேஜ் பி நான் செக் பண்ணா 70லேருந்து 100க்குள்ள ஆசோலேட் ஆகுது. அப்போ 70 எப்போ வரும்? 100 எப்போ வரும்? டைம் டு டைம். ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இதுதான் 70 to 100ங்கிறது இவங்களோட ஆசோலேஷன் பாயிண்ட்னா, அப்போ இப்போ 83ங்கிறது மிட் தான். ஸோ லாங் டேர்முக்கு போகிறவங்களுக்கு இப்போ வாங்கலாம், ஷார்ட் டேர்ம் போகிறவங்க வெயிட் பண்ணி வாங்கலாம். கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு 5% குறைஞ்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. வெயிட் பண்ணால் கண்டிப்பாக குறையும் போது வாங்கிக்கலாங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட். இப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு இதெல்லாமே எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பர்டிகுலர் நியூஸ் என்ன தெரியுமா? கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த கம்பெனியை ஓவர் வெயிட்னு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் ஆச்சுன்னா இது வந்து இன்னும் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போகுது இது அப்படிங்கிறத தான் அது குறிக்குது. ஸோ அது ஒரு பிளஸ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட் ஏறினது அதில் தானே வேஸ்டேஜ் போடுவாங்க. இப்போ நல்லா பாருங்க, 4000 ரூபாய் கோல்டு இருந்துச்சு பெர் கிராம்னா வேஸ்டேஜ் போட்டோம்னா 10% 400 ரூபாய் தான் வரும். அதுவே உங்களுக்கு 12,000 ரூபாய் கோல்டு இருக்கும்போது வேஸ்டேஜ் போட்டால் 1200 ரூபாய் வரும். ஒரு கணக்குக்கு சொல்றோம். அப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, இப்போ சீசன் கல்யாண சீசன் வந்தாச்சு. ஜனவரியில இருந்து கல்யாணம் அது இதுன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு நகைகள்லாம் இப்போதுலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, டிமாண்ட் அதிகமாகும். இதெல்லாமே வந்து இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். லாஸ்ட் Q2 கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுனால 3 to 4% மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஜென்ரலாக கூகுள் பண்ணாலே கிடைச்சிடும். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கேஷுவலாக சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ பி ரேஷியோ பார்த்துட்டோம். இப்போ அவங்களுடைய ரெவென்யூ பாருங்க. ரெவென்யூ 2024-25 அப் ட்ரெண்டில் இருக்கு இல்லையா? ப்ராஃபிட் மட்டும் கவனிங்க. இங்கே தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய முக்கியமான பாயிண்ட். 3496 கோடி ரூபாய் ப்ராஃபிட் இருந்த ஒரு கம்பெனி 2024ல் 25ல் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருக்கு. ஒரு 150 கோடி ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதை வந்து மக்கள் நோட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு டிப் இருக்கும், பெருசாக வந்து நகரில். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆகுது? 24-25க்கு நடுவில் ஒரு க்ரோத்தை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு ஈவனான ஒரு சுச்சுவேஷனை காட்டுது. அப்போ எதனால ஆச்சுன்றது. ஆனாலும் இது வளரணும்னு எப்படி நம்ம சொல்றோம்னா இதோட Q2, Q1 அது லாஸ்ட் இயரோட Q4 இந்த மூணையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதாவது மார்ச் 25 அப்போ உங்களுக்கு 871 கோடி ரூபாய் தான் அந்த குவார்டருக்கான ப்ராஃபிட் இருக்கு. ஆனா அடுத்த குவார்டரே பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேல growth. அதுக்கு அடுத்த குவார்டர் பார்த்தீங்கன்னா 1120 கோடி. ஸோ இந்த மாதிரி இந்த growth வந்து என்னன்னா நீங்க மார்க்கெட்ல டிப் விழுந்து பொறுமையா எந்திரிக்கல, டக்குன்னு எந்திரிச்சிட்டீங்க. எந்த குவார்டருக்கும் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட நீங்க பெட்டரான ப்ராஃபிட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத காட்டிட்டாலே மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைட்டல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி, புரியுதுங்களா? ஸ்ட்ராங்கான கம்பெனி. அதனால இந்த ஒரு கியூ கம்மியாகிறதுனால மட்டுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இது வந்து மோசமான கம்பெனி அப்படின்னா டிசிஷன் எடுக்க முடியாது. அதுக்கடுத்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, செப்டம்பர் 24 லாஸ்ட் பார் பாருங்க, செப்டம்பர் 24 உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா 704 கோடி ரூபாய் காட்டுது. அப்புறம் மார்ச் 25 பார்த்தீங்கன்னா 870 கோடி காட்டுது. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு இந்த வருஷம் ரெக்டிஃபை ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல பாருங்க எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி புரியும். அதனால மக்கள் இது மேலே திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆன உடனே அதோட பிஇ கன்சிடர் பண்ணும்பொழுது ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைன்ஸ். இப்போ நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல க்ரோத் இருக்கு, டிப் ஆகி திருப்பி வளர்ந்துருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சுனாலே மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். அப்போ இவங்க லாஸ்ட் 5 இயர் டிவிடெண்ட் கொடுத்தது ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 11 ரூபாய், அதுக்கு முந்தின வருஷம் 11 ரூபாய், 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் 25 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 39, அதுக்கு முன்னாடி 36. ஸோ கிராஜுவல் க்ரோத். இப்போ நீங்கள் ஷார்ட்டாக சொல்ல இது 40 ரூபாய்க்கு, இந்த 26ல் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் கிட்ட டச் பண்ணிடும், ப்ளஸ்ல இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் புரிஞ்சுதா, ப்ளஸ்ல வந்துருவாங்கங்கிற கேரண்டியை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த கம்பெனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா
L&T, லார்சன் அண்ட் டூப்ரோ. இது வந்து மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கம்பெனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்யூனான டீசெண்டான குவாலிஃபைடான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி சொல்லிடலாம். அதில் முக்கியமான கம்பெனி இந்த L&T. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி L&Tலையும் பார்த்தீங்கன்னா ஃபார் லாஸ்ட் 5 இயரோட ஸ்டாக் ப்ரைஸு கிராஜுவல் க்ரோத் இருக்கு. 24-25ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பெருசாக ஒன்றும் ஆசிலேட் ஆகாமல் இப்போ மேலே ஏறுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 28, 28.9. ஓகே. ஆனால் இதோடைய ஆவரேஜ் பி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 ஆசிலேட் ஆகும். அப்போ இப்போ 30ங்கிறதுல லோ லெவலில் தான் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிலால தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு பாருங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஷேர் ப்ரைஸ் சொன்னேன். அது பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா 270%. 5 வருஷத்துல 2.25 மடங்கு வளர்ந்துருக்கு ப்ராஃபிட். புரியுதுங்களா? அதாவது ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 370 ரூபா இருக்கும். 5 வருஷத்துல சொல்றேன் நான் எல்லாமே. இப்போ இந்த அளவுக்கு க்ரோத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கம்பெனிக்கு இருக்கு. இன்னும் லாங் டேர்ம் போகும்போது இந்த கம்பெனியால இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ், எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. மேக் இன் இந்தியா ட்ரோன்ஸ் ரெடி பண்றாங்க, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது மூலமா இவங்களுடைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 7% தான் இருக்கும். ஆனால் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் அதிகமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டாக வந்துடும் இல்லையா? ஸோ எங்கே பாருங்க, இந்த ஊரில் இல்லை, சவுதி அரேபியாவில் வந்து இவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா அப்போ அங்கே ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா எங்கே வரும்? அஸ் இன்வெஸ்டர் நமக்கு தானே வரும். இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோடைய ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ Q2வும் நல்லா இருக்குன்னு நம்ம பேசிட்டோம். இப்போ இந்த கம்பெனியோட ரெவென்யூ பற்றி நீங்கள் கவலைப்படணுமா அப்படின்னா பார்த்துக்கங்க. நீங்களே 2,25,000 கோடி போன வருஷம் 2024, அப்புறம் 2,60,000 கோடி இப்போ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது. ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 15,000 கோடியிலேருந்து 17,000 கோடிக்கு மூவ் ஆயிருக்காங்க. இதுவும் குட் சைன். ஓகேங்களா? இப்போ போன வருஷம் 2024ல் இவங்களோட நெட்வொர்க் குறைஞ்சு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இப்போ 25க்கு அப்புறமும் இது கண்டினியூட்டி இருக்குங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் 108 ரூபா இருக்கு. 108 ரூபாயிலிருந்து டிவிடெண்ட் கொடுத்தது 34 ரூபாய் கொடுத்துருக்காங்க. போனாட்டி 93 ரூபா ஏர்னிங் பர் ஷேர் இருக்கும்போது 34 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அதே 34 ரூபாய் கொடுத்துருக்காங்க, மீதி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஓகே. இந்த கம்பெனியோட புக் வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 737 ரூபாய் இருக்கு. 737 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக 3,900 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனி, லாங் டேர்முக்கு அருமையான ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி கோட்டக் மஹிந்திரா பேங்க். கோட்டக் மஹிந்திரா பேங்க்குடைய ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 2,093 ரூபா இருக்கு. ஓகே. லாஸ்ட் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கே தவிர கிராஜுவல் க்ரோத்தாக இல்லை. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பூமாக இருக்கு. அதை நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் இப்போ சொல்லலை. சில ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கொரில்லா ட்ரேட்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கொரில்லா ட்ரேட்ஸ் 2.0, அது மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரியான கம்பெனி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல நல்லாவே ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 14 தான். இவங்க 20லேருந்து 27க்கு ஆசிலேட் ஆகிறவங்க. அப்போ லோ லெவல் பியில் தான் இருக்குது இது. இன்னைக்கு நிலைமைக்கு இது லோ லெவல் பி தான். இவங்களோட புக் வேல்யூ வந்து 844 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 2,000 ரூபாங்கிறது ஒன்றுமே இல்லை. இது 840 ரூபா இருக்க புக் வேல்யூக்கு வெறும் 2,093 ரூபா தான் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. பட் ஆசிலேட்டடாக இருக்குது 4 வருஷமா. இப்போதான் கொஞ்சம் அது டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கம்பெனியில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கம்பெனி என்ன பண்ண போறாங்க, ஸ்பிளிட் கொண்டு வர போறாங்க. ஜென்ரலாகவே தெரியும் உங்களுக்கு, ஸ்பிளிட் பண்ணாலே ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், அதை நோக்கி மக்கள் வந்து ஈர்க்கப்படுவார்கள். இப்போ ஒரு 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷேரை வாங்குறத விட 500 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை வாங்கும்போது நிறைய வால்யூம் நடக்கும். அது மக்களோட சைக்காலஜி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ரீட்டைலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால மக்கள் நிறைய பேர் இப்போ வாண்டடாக இதை வந்து வாங்குறாங்க. பட் என்ன ஸ்பிளிட்ன்றது கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் போர்டு அனௌன்ஸ் பண்ணலை. போர்டு என்ன சொல்ல, ஸ்பிளிட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேஸ் வேல்யூ பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா இருந்த ஃபேஸ் வேல்யூவை 2010ல் 5 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆக்குனாங்க. இப்போ 5 ரூபா ஃபேஸ் வேல்யூ மேபி 2 ரூபாய் ஆகலாம், இல்லைனா 1 ரூபாய் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டாக் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேயே அது மாறிடும். அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்.
சரிங்களா? இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஏதாவது சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ 5 ரூபாய் இருக்குது இப்போ ஃபேஸ் வேல்யூ. மேபி இது 2 ரூபாவா 1 ரூபாவாங்கிறது கோயிங் ஃபார்வர்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகே, ரைட். இந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 94,000 கோடி ரூபாயிலிருந்து 1,07,000 கோடி ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டு 17,900 கிட்டத்தட்ட 18,000 கோடியிலிருந்து எங்கே போயிருக்கு? எக்ஸாக்ட்லி 22,000 கோடி வரைக்கும் க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இது. நெட்ஒர்த்தும் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் பாருங்க, அப்படியே உங்களுக்கு வந்து சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனி, ஜென்யூனான கம்பெனி. ஒரு நம்ம சொன்ன ஜொமேட்டோ, டார்க் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி எந்த மாதிரியான தவறான முடிவுகளையும் இவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் செய்யறோம்னா பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுல சில கம்பெனி சொல்லிடலாம், ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இவங்களெல்லாம் சொல்லிடலாம். அதில் இவங்களும் கோட்டக் மஹிந்திராவும் ஒன் ஆஃப் த கம்பெனி. பர்ஃபெக்ஷன்லையும் சரி, எத்திக்ஸ்லையும் சரி. அதாவது தப்பு பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணால் போதும்னு நினைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புளில் இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த கம்பெனியோடைய டிவிடெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இல்லை. ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த டிவிடெண்ட்லேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு க்ரோத் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 111 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் 91 ரூபாயிலேருந்து 111 ரூபாங்கிறது உண்மையிலேயே சொல்கிறேன் 22% உங்களுக்கு ப்ராஃபிட்டில் க்ரோத் காட்டியிருக்காங்க. அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக க்ரோ ஆகணும். பட் அது ஆசிலேட் ஆகிறதுக்கு என்ன காரணங்கிறது புரியல. அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. இது தாராளமாக வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 அல்லது 3 வருஷம் கழிச்சு ஸ்மூத்தான ரேட்டுக்கு விற்றுட்டு போயிடலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்து கூட ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 4 கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டோமா? ரைட். இப்போது பார்ட் 3 இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னென்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி போனஸ் இஷ்யூ பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மேபி அவருக்கு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சோம்னா, நீங்களும் ஒரு வேளை ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ வரும்னா 1:1 போனஸ் வரும். 1:1 போனஸ் வரும். ஸோ இது ஃபேஸ் வேல்யூலாம் குறைக்கல. இவங்க வந்து ஒரு ஷேர் வச்சுருக்கவங்க இன்னொரு ஷேர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஷேர் நம்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து 600 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 600 ரூபாய் இருக்கிற ஷேரை 2ஆக பிரித்தோம்னா 300 பிரியாது. எப்போவுமே 310 310 பிரிஞ்சிடும். ஏன்னா ரீட்டைல் ஆகுது இல்லையா? அப்போ ஹை வால்யூம் ஆகும்போது அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் இதை தாராளமாக வாங்கலாம். நான் ரெக்கார்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நவம்பர் 26 யாரோட டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர் இருக்கோ அது 1ங்கிறது 2ஆக மாறிடும். நீங்கள் எங்கேயும் எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இது இல்லாமல் அடுத்த வீடியோ சொல்ல வந்தனே, இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குங்கிறது மைனஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு, இதே போல் ஏஎம்சி கம்பெனி, அதாவது ஏஎம்சி கம்பெனினா ஒன்றும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற 2 நிறுவனம் ஐபிஓவில் உள்ளே வராங்க. இந்த 3 விஷயத்தையும், அதாவது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இன்னும் 2 நிறுவனம், இவங்க யாருங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? உங்களோட ஒரே ஒரு லைக். ஒரு வேளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறத விட எதை கொடுக்கலாம்? நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்கலாம். அவங்க லைஃப்பில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கரெக்டாக? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.